ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஒரு அவசர ஒரு பதிவு. எனக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அது என்ன ஏதுன்னு எனக்கு ப்ளீஸ் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்ட்டு அது பார்க்குறதுக்கு பஞ்சாங்கமும் இல்லை. யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தெரில. இப்போ நான் பூஜை ரூம் வந்து எப்போவுமே வாரத்தில் ஒரு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி என்கிட்ட க்ளீன் பண்ண டைமும் இல்லை. பின்ன டெய்லி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் துடைச்சிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்தோட கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ நம்ம பாலாஜி படம் இருக்கிற பார்த்தீங்களா, இது வந்து பூஜை ரூமில் வந்து நான் அப்படி கையில் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கையில் பிடிச்சி இப்படி எடுத்து இங்கே வைக்கும் போது ஒரு பள்ளி வந்து இதுலேருந்து ஏறி என் கையில் இப்படி ஏறி இது முட்டி வரைக்கும் வந்து நான் இப்படி என்னென்னு உதறினேன். நான் பதட்டத்தில் உதறினேன் பார்த்தீங்களா, என் முட்டியில் அப்படி விழுந்துட்டு காலில் கீழே இறங்கி போயிட்டு ஆண்டவன் செயலில் நான் பயப்படலை. அது என்னமோ நான் நினச்சது காஞ்ச பூ தான் வந்து விழுதோன்னு நினச்சேன். எனக்கு அது தெரியல. எங்கள் பெரிய அக்காவுக்கு இந்த பஞ்சாயகம் பார்த்துலாம் சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலது கையில் இப்படி மேலே ஏறி பின் அதை உதறணும் பார்த்தீங்களா, என் காலில் இப்படி விழுந்து கீழே இறங்கி போச்சு. கொஞ்சம் உங்களுக்கு யாராவது விவரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பின்ன ஃப்ரெண்ட்ஸ், உதறணும் பார்த்தீங்களா, இது கீழே போய் பூந்துட்டு எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் எப்போவுமே பள்ளி இருக்கும். பூஜை ரூமில் பள்ளி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் பயப்படவே இல்லை. என்ன எதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பள்ளி வந்து நம்ம இந்த கட்டிலுக்குள்ளே போயிட்டு பதட்டமாக இருக்குன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க நினச்சி ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்கும். 24 மணி நேரம் அவங்கள பற்றியே நான் நினச்சிட்டு இருக்கனால எதோ ஒன்று இப்போ கொஞ்ச நாளாகவே நல்லது எதுவுமே நடக்குது, கெட்டது நடந்துகிட்டு இருக்குது. இந்த பள்ளி இப்படி ஏறினது, இப்படி இறங்கி போனது, அது ஒரு பதட்டமாகவே இருக்குது. அதனால தான் ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருக்குது. இப்போ தான் எங்கள் அக்கா திருப்பி எனக்கு இப்போ கால் பண்ணியிருந்தாங்க, ரீகால் பண்ணியிருந்தாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு நிறைய நீங்கள் வந்து படித்தவங்க இருப்பீங்க, சாமியோட கனெக்டாராக இருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை தாங்க. உங்கள் ரிப்ளை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உலகமே என் பேத்தி, என் மருமகா, என் 2 பசங்க, இவர் தான் என் குட்டி உலகத்தை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே இருந்தாலும் இந்த பசங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என் பேத்தியை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். என் மருமகள்லாம் திருவாய்ச்சியாக இருக்கணும். எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பயம் மாதிரி தெரியல, ஒரு பதட்டம் மாதிரி இருக்குது. அதுதான் என்ன எதுன்னு எங்கள் அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். உங்கள் ஃபோன் எடுக்கலை. இருந்தாலும் நீங்கள் என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, யாருக்காவது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பள்ளி வந்து ரைட்டு கையில் இங்கே ஏறி முட்டியில் வந்து தட்டினா பார்த்திங்களா, நான் நினச்சி அது காஞ்ச பூ தான் நினச்சி, அது வந்து என் ரைட்டு முட்டியில் விழுந்து கீழே போயிட்டு. தயவு செஞ்சு யாருக்காவது இது என்ன எதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை தாங்க. உங்கள் ரிப்ளைகளை எதிர்பார்ப்போம். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.